அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லுங்க. வளமான வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமாக நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். நாளைய நாள் நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. நாளை ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதி, தை மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய 6 கார்த்திகை பெண்களை சிறப்புக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மாதந்தோறும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும். அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக திருமணம் சீக்கிரமாக கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகையை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் கூட வருஷத்துக்கு 2 முறை வரக்கூடிய கிருத்திகையை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை, அடுத்தது தை கிருத்திகை. அதுவும் இந்த முறை நமக்கு இந்த தை கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தேதி பாருங்கள் 27. இதில் வரக்கூடிய 2யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரானது 9. இந்த 9 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எல்லாமே இங்கே நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 1 தேதி வர இருக்குதுங்க. அதை முன்னிட்டு 6 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது அப்படிங்கும்போது நாளைய நாளில் நீங்கள் தொடங்கிறது நல்லது. அதாவது தை கிருத்திகையிலேருந்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த 6 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட தீபம் வீட்டில் ஏற்றுங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் 6 நாளும் சொல்லுங்கள். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இருக்காட்டி சரி இது 2யும் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் இரவு தலகாணிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வச்சுட்டு தூங்கினாலே 7வது நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்னு சொல்லி ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த தை கிருத்திகை முன்னிட்டு குறிப்பிட்ட 6 முக்கியமான பொருட்களை நம்மளுடைய வீட்லேயோ அல்லது பூஜை அறையிலையோ வாங்கி ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னாலே ஆயுசு முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நமக்கு தை கிருத்திகை இருக்குது இல்லையா? இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம். இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு முழு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு வெறும் வயிற்றில், அதாவது உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நான் இப்போ உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க. வெறும் மந்திரம் மட்டும் சொன்னாலே போதுமானதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணீருக்கு நினைவாற்றல் அதிகம். நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது உட்கிரகிச்சு வச்சுக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, முனிவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் அந்த கமண்டலத்தில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபங்கள் எல்லாத்தையுமே அந்த நீர் உட்கிரகிச்சு வச்சுக்கும். அப்போ அந்த தண்ணீரை தெளித்து ஆசீர்வதித்தாலும் அது பழிக்கும், அதே போல் சாபமிட்டாலும் பழிக்கும். அந்தளவுக்கு தண்ணீருக்கும் மந்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் நாமும் இந்த மந்திரத்துக்கு கூட தண்ணீரை பயன்படுத்த போகிறோம். நீங்கள் எந்த டம்ளரில் வேணால் எடுத்துக்கோங்க. கண்ணாடி, பீங்கான், சில்வர்னு எதில் வேணாலும் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. குளித்து முடித்த உடனேயும் முடிஞ்சால் வீட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்கும்போது நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். ஆனால் உணவு எதை எடுத்துக்காமல் வெறும் வயிற்றில் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தண்ணீர் எடுத்துகிட்டு ஹால்லையோ இல்லை வேறு எங்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ரூமில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க.
2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் தண்ணீரை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரி, இது என்ன மந்திரம்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகாதபாயை தீமஹி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகாதபாயை தீமஹி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் 9 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். அதுவும் இந்த தை கிருத்திகை நாளில் நம்ம 9 முறை சொல்கிறது சிறப்பு. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையும் 9, அடுத்தது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9, கரெக்டாக இந்த மந்திரத்தையும் நம்ம 9 முறை தான் சொல்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு அற்புதமான பலனை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி 9 முறை சொன்ன பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. டபக்குன்னு வந்துட்டு குடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் குடிச்சுக்கணும். அவசியமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க, லேட்டாக தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படிங்கும்போது, நீங்கள் அசைவம் வந்து சாப்பிடலை அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லி தண்ணீர் வந்து குடிக்கலாம். ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது. அதாவது பீரியட்ஸ் டைமில் கூட நீங்கள் வந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். ஆனால் அசைவம் வந்து சாப்பிட்ருந்தீங்கங்கும்போது இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.